குழந்தைகளை விட பெண் குழந்தைகளை அல்லாஹ் தருவது இன்னும் அவர் மீதான அன்பு வச்சிருக்காங்கிறத. பெண் மக்கள் பெரிய பாக்கியம். ஆண் குழந்தைகள் பாக்கியம் இல்லைன்னு சொல்லல, நியமத்துக்கள் சொல்லல. எல்லா குதிரைகளும் ஓடுகிறது, ஆனாலும் சிறந்த குதிரை எது, முதன்மையானது எது என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த அடிப்படையில் அல்லாஹுவினால் தரப்பட்ட ஆம்பளை பிள்ளைங்களும் பாக்கியம் தான், பெண் குழந்தைகளும் பாக்கியம் தான். ஆனா இந்த ரெண்டுல நம்ம வச்சுக்கிட்டு வைங்க, ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளையும் அல்லாஹ் ஒரே மாதிரி வைக்கல. அல்லாஹ் இதை வித்தியாசப்படுத்துறான். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. குர்ஆன் அடிப்படையில் நான் சொல்வதை சும்மா ஒரு பேச்சுக்காகவோ விவாதத்துக்காகவோ நான் பேசல. குர்ஆன் அடிப்படையாக வச்சு, ஹதீஸ் அடிப்படையாக வச்சு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சொல்லையும் வாழ்வையும் அடிப்படையாக வைத்து சொல்வதானால், ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் என்ற ரெண்டு நியமத்துக்கள்ல பெரிய நியமத்து எது, பெரிய பாக்கியம் எது, குர்ஆன்ல ரொம்ப சிலாகிச்சு சொன்னது எது, ஹதீஸ்ல ரொம்ப புகழ்ந்து சொல்லப்பட்டது எது? ரொம்ப தெளிவாக இருக்கிறது. பெண் குழந்தைகளை தான் அல்லாஹ் முன்னிலைப்படுத்துறான், பெண் குழந்தைகளை தான் அல்லாஹ் முதன்மைப்படுத்துறான். எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் பொம்பளை பிள்ளைங்களை தான் அல்லாஹ் முன்னாலப்படுத்துறான், முதன்மைப்படுத்துறான். குர்ஆன் முழுக்க நீங்க தேடி பாருங்க, ஒரு ஆணுக்கு தரப்படாத இடங்களை பெண்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான், பெண் குழந்தைகளுக்கு கொடுப்பான், பெண் சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுப்பான். ஓ, இந்த பாக்கியம் எல்லாம் ஆண்களுக்கு தரப்படவில்லையே. எந்த அளவு தூரம் மக்கள் பேசினாங்கன்னா, இஸ்லாம் வந்தப்ப இஸ்லாம் அது ஒரு பெண் மார்க்கம் அப்படின்னு பேசுது சமுதாயம், அப்படி பேசினாங்க. பெண்களுக்கு இவ்வளவு பெரிய இடத்தை கொடுக்குது இஸ்லாம். பெண்கள் என்று சொன்னாலே சொத்தோடு சொத்தாக பங்கு வச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் பெண்களை இவ்வளவு பெருசா தூக்கி நிறுத்தம் அந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதனால மக்கள் எப்படி பேசுறாங்க, இஸ்லாம் அது ஒரு பெண் மார்க்கம், அது பெண்களுக்கான தீன், அது தீனுல் மர்அத், அல் இஸ்லாம் தீனுல் மர்அ என்றெல்லாம் பேசுறாங்க. குர்ஆன் முழுக்க அல்லாஹ் தஆலா பெண்களை முதன்மைப்படுத்தினான். நான் இதை ஏன் சொல்றேன்னா, குர்ஆன்ல பெண்கள் அல்லாஹ் முதன்மைப்படுத்துறான்னு சொன்னா, நாமும் எல்லா காரியங்களிலேயும் பெண்களை முதன்மைப்படுத்த வேண்டும். வித்தியாசப்படுத்தி காட்டுவதற்காக அல்ல, அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான் என்பதற்காக. அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான், அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான். குர்ஆன்ல பல ஆதாரங்களை இதற்கு முன்வைத்து பேச முடியும். உதாரணமாக, அல்லாஹ் மக்களுக்கு குழந்தைகளை கொடுக்கிறாங்கிற ஒரு வசனம் வருது. அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் அன்பளிப்பாக, கிஃப்டாக அல்லாஹ் குழந்தைகளை தரான். அப்ப குழந்தைகளை பத்தி பேசுற வசனம் இது. என்ன சொல்ற அல்லாஹ் தஆலா? லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்த் யஹ்லுகு மா யஷா, அவன் நாடியதை அவன் படைக்கிறான். கருவுல அவன் நாடியதை அவன் படைக்கிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர், அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான், அவன் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை அன்பளிப்பாக தருகிறான். அவ் யுஸக்கிஜுஹும் ذுக்ரான வ இனாஸா, அவன் நாடியவர்களுக்கு ஆண் பெண் கலந்து கொடுக்கிறான். வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா, அவன் நாடியவர்களை அவன் மலடாக வைத்து விடுகிறான். குழந்தை இல்லை, ரெண்டு குழந்தைகளையும் கொடுக்கிறான், அல்லது ரெண்டு குழந்தைகளையும் இல்லாம ஆக்குறான், அல்லது பெண் குழந்தையை கொடுக்கிறான், சில பேருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். இந்த 4 வகையாத்தான் அல்லாஹ்வுடைய. இந்த ஆயத்துல பாருங்க, அல்லாஹ் முதல்ல முற்படுத்துறது அன்பளிப்பு தரான்னு சொல்றான். மக்கள் உண்மையில் அன்பளிப்பு தான், மக்கள் அன்பளிப்பு தான். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா, அல்லாஹ் முதன்மையாக சொல்றது அவன் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அன்பளிப்பாக கொடுக்கிறாங்க. அப்ப ஆணை விட இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்யறான்? பெண்ணைத்தான் அல்லாஹ் முதல்ல. அல்லாஹ் ஒரு விஷயத்தை முதல்ல சொல்றதும் ரெண்டாவது சொல்றதும் நானும் நீங்களும் பேசுற வார்த்தை இல்லையே அது. அல்லாஹ் ஒரு வார்த்தையை பேசும்போது அல்லாஹ் முதல்ல பெண்ணையா முதல்ல சொல்றான். அல்லாஹ் பெண்களை அல்லாஹ் அன்பளிப்பா தரான், பொம்பளை பிள்ளைகளை. அதுக்கு பின்னால இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அழகா சொன்னாங்க, இன்ன மின் யும்னில் மர்ஆ, ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில பரக்கத் என்ன தெரியுமா? தப்கீருஹா பில் உன்சா, அவள் தலைப்பிரசவத்தில் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பது. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவருக்கு கிடைக்கிற குழந்தைகள்ல முதல் குழந்தை பெண் குழந்தையா கிடைச்சிச்சுன்னா அது அந்த குடும்பத்தினுடைய பரக்கத்துங்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? அல்லாஹ் முதல்ல பெண்ணை தான் அல்லாஹ் முற்படுத்தி இருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ் முதல்ல பெண்ணை முற்படுத்துறதுனால
அல்லாஹ் ஒருத்தருக்கு ஆம்பளை பிள்ளையும் கொடுக்கிறான், பெண் குழந்தையும் கொடுக்கிறான். சரி, முதல்ல தலையில பெண் குழந்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் வைங்க. தலைப்பிரசவத்துல முதல் குழந்தையாக அல்லாஹ் பொம்பளை பிள்ளையை கொடுத்துட்டான். செல்லாளிகள் இந்த மின்னில் மர்ஆ, அது அந்த பெண் பெற்ற பாக்கியம்னாங்க. அந்த பெண்ணுக்கு கிடைச்ச அருளுங்கிறாங்க, அந்த பெண்ணுக்கு கிடைத்த நசீபுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுவினால் ஒருவருக்கு தலைப்பிரசவத்துல முதல் குழந்தையாக பெண் குழந்தை தரப்பட்டால் அந்த குடும்பமே பாக்கியம் பெறுகிறது. என்ன, அல்லாஹ் முதல்ல பெண்ணை முற்படுத்தினார். இந்த ஹதீஸை முன் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள். ஒரு தந்தையாக பெற்றோராக ஏதாவது ஒரு பொருளை நீங்க பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னா ஹதீஸ்ல இப்படித்தான் இருக்குது, தஃலீலுல் இனாஸ் அல ஸுகூர், ஆம்பளை பிள்ளைங்களை விட முதல்ல பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்ன, அல்லாஹ் எதை முற்படுத்திட்டானோ அதுதான் முற்படுத்தப்படணும். இப்படி எல்லா விஷயங்களிலேயும் மார்க்கம் அந்த ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவதற்காக அல்ல. ஒரு ஆண் எப்பொழுதுமே தன்னை பற்றியான தன்னிறைவு பெற்றிருப்பார். ஆனால் ஒரு பெண்ணுக்கு எப்பவுமே தாழ்வு மனப்பான்மை இருக்கும். நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாழ்வு மனப்பான்மையை நீங்க உருவாக்கிடக் கூடாதுங்கிறாங்க. ஒரு பெண்ணினுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் புரிய வைக்கணுங்கிறாங்க. குர்ஆன்ல தெளிவாக அல்லாஹ் தஆலா பெண்ணை பற்றி பேசுகிற இடங்கள்ல இந்த வார்த்தை. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். சொத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். வாரிசு சொத்து இருக்கு இல்லையா, யார் யாருக்கு கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும். பொதுவாக மற்ற சட்டங்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா மூல சட்டங்களை தான் அல்லாஹ் பேசுவானே தவிர பிரிவு சட்டங்கள் அல்லாஹ் பேச மாட்டான். ஆனா அந்த வாரிசு உரிமையினுடைய சட்டங்களை பத்தி வரும்போது அதை நேரடியாக அல்லாஹ்வே பேசுறான். யார் யாருக்கு என்னென்ன சொத்து இருக்குது அப்படின்னு அல்லாஹ் பேசுறான். கிட்டத்தட்ட அதுல பேசுறதுல பாத்தீங்கன்னா அதிகமாக பெண்ணினுடைய வாரிசு சட்டத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். பெண்ணினுடைய உரிமையை பத்தி தான் அல்லாஹ் அதிகமா பேசுறான். ஒரு பெண்ணு பல்வேறு வகையில சொத்து பெற முடியும். அவள் தாயாக சொத்து பெறுகிறார், சகோதரியாக வாரிசுகள் பெறுகிறார், மனைவிங்கிற அந்தஸ்துக்கு வரும்போது மனைவிங்கிற முறைக்கு சொத்து பெறுறார், மகள்கிற அந்தஸ்துக்கு வரும்போது மகள்கிற முறைக்கு சொத்து பெறுறா. ஒரு பெண்ணுக்கு எல்லா வகையிலுமே சொத்து உண்டு. சகோதரிங்கிற முறைக்கும் சொத்து வரும். எந்தெந்த இடத்துல வரும், எப்படி வரும், மார்க்கு சட்டம் இருக்குது. அவர் தாயாக இருந்தா தாய்க்கும் சொத்து உண்டு. 6/1. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு மையத்தினுடைய சொத்தை பிரிக்கப்படுகிற பொழுது தாயினுடைய சொத்தை பத்தி கேர் பண்றதே கிடையாது. ஒரு கணவர் பாப்பா இறந்து போயிட்டாரு, பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைங்களும் இருக்கிறாங்க. இருக்கிற பொழுது பிள்ளைகள் சர்வ சாதாரண சொத்தை பங்கு வச்சாராங்க. இவருடைய மனைவிங்கிற ஒரு அந்தஸ்து இருக்குது. குர்ஆன் முதல்ல அதல்ல பேசுது. அப்ப மனைவிங்கிற அந்தஸ்துல இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு உரிய சொத்து கொடுக்கப்படவில்லை. அவள்கிட்ட முறையாக பிரித்து கொடுக்கப்படணும். என் தாயாகவே இருந்தாலும் நான் கொடுக்கப்படணும். கொடுத்ததற்கு பின்னால் அவள் விரும்பினால் அந்த சொத்தை பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், விரும்பினா ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஹயாத்துல இருக்கும் போதே சொத்தை கொடுக்கிறது. ஆனா தாயினுடைய சொத்தை பத்தி கவனிக்கிறதே கிடையாது, அதை பத்தி கேர் பண்றதே கிடையாது. ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க மாத்திரம் சொத்தை பிரிச்சுக்கிறது. மார்க்கம் தெளிவாக சொல்லுது, 6/1 முதல்ல ஒரு தாய்க்கு போகணும். ஒரு சொத்துல ஒரு மையத்தினுடைய சொத்தை ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அவருடைய சொத்து 60 லட்சம்னா 60 லட்சம்னா முதல்ல தாய்க்கு நீங்க முதல்ல எடுத்து வைக்க வேண்டியது 6/1. 10 லட்சம் தாய்க்கு உண்டான சொத்து. அது முதல்ல அவர் கணவன் மனைவிங்கிற இடத்துல இருக்கிறார், மனைவிங்கிற இடத்துல இருக்கிறாங்க, மனைவிங்கிற அந்தஸ்து வருகிற பொழுது அதனுடைய சொத்து வேற. மகனுடைய சொத்து தாயாக எடுக்கிறாங்க, அதனுடைய அந்தஸ்து வேற. அல்லாஹ் தஆலா மனைவியினுடைய சொத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது கணவன் இருந்து மனைவிங்கிற அந்தஸ்துல அவங்க பெறாங்கன்னு வைங்க. அப்படி இருக்கிற பொழுது பிள்ளைகள் இருந்தால் 8/1 சொத்து மனைவிக்கு போகும். பிள்ளைங்க இல்லைன்னா 4/1 போகும். மகன் சொத்துல இருந்து உம்மாவுக்கு போறதாக இருந்தா நான் சொன்ன மாதிரி 6/1 சொத்து உம்மாவுக்கு போகும். இப்படி தாயாக, மகளாக, சகோதரியாக, மனைவியாக இப்படி சொத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பேச வரான் வைங்க. அதனுடைய முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறான் தெரியுமா? சொத்தினுடைய ஆரம்பத்தை பாருங்க. அல்லாஹ் சொத்தை பங்கு வைக்கும் போது யார் யாருக்கு எவ்வளவுன்னு சொல்ல போறான், யார் யாருக்கு எவ்வளவுன்னு சொத்தை பத்தி அல்லாஹ் பேச போறான். அதுல அல்லாஹ் முதல்ல என்ன செய்வான்னா மக்களை பத்தி முதல்ல பேசுவான். நீங்க குர்ஆன் எடுத்து பார்த்தா தெரியும். அந்த வாரிசு உரிமை சூரத்துல் நிசால அதுல கூட பாருங்க, சூரத்துல் நிசா பெண்கள்ங்கிற தலைப்புல ஒரு சாப்டர்ல ஒரு சூரா
நீங்க குர்ஆன் முழுக்க தேடினாலும் அர்ரிஜால் ஆண்கள்ங்கிற தலைப்புல சூரா இருக்காது. அல்லாஹ் பெண்கள்ங்கிற தலைப்புல ஒரு சூரா, அந்த சூரா பெண்ணுக்கு உண்டான சட்டம், குடும்பவியல், வாரிசுரிமை, நிக்காஹ், மகரு, இது எல்லாமே அல்லாஹ் அந்த சூறால அல்லாஹ் பேசுறான். அதுல வாரிசுரிமையை பத்தி பேசப்படுது. இன்னொரு வார்த்தையை நான் சொல்வதனால், வாரிசுரிமை சட்டம்ங்கிறது இஸ்லாத்துக்கு கிடைத்ததே ஒரு பெண்ணுக்காக. ஒரு பெண்ணினுடைய சொத்தை இறந்து போன தன்னுடைய கணவனுடைய சகோதரர் அபகரித்துக் கொண்டார் என்று ஒரு பெண் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிட்ட பொழுதுதான் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கே வாரிசு சட்டத்தை கொடுக்கிறான். பெண்களால் இந்த சமுதாயம் பெற்ற நன்மைகள் நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னா, குர்ஆன் முழுக்க அல்லாஹ் அக்பர். ஒது செய்ய தண்ணி இல்லைன்னா தயமம் செஞ்சுக்கங்கிற சட்டம் எதனால கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு பெண்ணால தான் கிடைச்சது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான் இந்த உம்மத்துக்கு தயமத்தினுடைய சட்டமே கிடைச்சிச்சு. போன இடத்துல தண்ணியை பயன்படுத்த முடியல, அல்லது தண்ணி இல்லை, அல்லது தண்ணியை பயன்படுத்தினா நோய் வந்துடும், அல்லது தண்ணியை பயன்படுத்தினா நோய் அதிகமாயிடும். மார்க்கம் தண்ணி, ஒரு பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பயணத்துக்கு போன இடத்துல தான் கொண்டு போன மாலையை காணாக்குனதுனால அந்த மாலையை தேடினுடைய விளைவாக நேரம் அதிகமாகி தொழுகையினுடைய வக்து முடிய போற நேரத்துல அங்க உது செய்யறதுக்கு தண்ணி இல்லாத நிர்பந்தம் ஏற்பட்ட பொழுது எல்லாரும் சேர்ந்து ஆயிஷா அம்மாவை பேசினார். உன்னாலதான் இப்படி நிலைமை ஏற்பட்டு போச்சு, உன்னால ஒரு உம்மத்தை, ஒரு சமுதாயமே தொழுகையை கலாவாக்க போகுது, தொழுகிறதுக்கு வழி இல்லாம போச்சு, உது செய்ய வழி இல்லை என்று பேசிய பொழுதுதான் ஒரு பெண் அங்கே குற்றவாளியாக நின்ற பொழுது அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி, தண்ணி இல்லைன்னா பரவாயில்லை, தயமம் செஞ்சு தொழுதுக்கங்க, இந்த உம்மத்துக்கு தயமம்ங்கிற ஒரு சுன்னத்து தரப்பட்டுச்சு. ஒரு பெரிய அருள் தரப்பட்டுச்சு தயமம்ங்கிறார். இப்படி பெண்களால் இந்த சமுதாயம் பெற்ற அருள்கள்ல தயமம் ஒண்ணு, வாரிசுரிமை சட்டம் ஒண்ணு, இப்படி பல்வேறு விஷயங்களை பேசலாம். எனவே இப்ப அல்லாஹ் வாரிசுரிமை சட்டத்தை பத்தி அல்லாஹ் பேச வரான். அல்லாஹ் பேசுகிற பொழுது முதல்ல எப்படி ஆரம்பிப்பான்னு தெரியுமா? முதல்ல பிள்ளைகளுக்கு உண்டான சொத்தை சொல்லுவான், அதுக்கு பின்னால பெத்தவங்க தாய் தந்தையுடைய சொத்தை சொல்லுவான், அதுக்கு பின்னால கணவன் மனைவியுடைய சொத்தை சொல்லுவாங்க. நான்காவது ஒண்ணு, யாருமே இல்லைன்னு வைங்க, யாருமே இல்லாத சொத்துக்கு வாரிசு, முக்கிய வாரிசார்கள் இருக்க மாட்டாங்க இல்லையா, அவங்க யாருமே இல்லைன்னா அவங்க சொத்தை எப்படி பங்கு வைக்கணும் அப்படின்னு இந்த 4 கட்டமாகத்தான் இந்த வாரிசுரிமையினுடைய சட்டத்தை அல்லாஹ் பங்கு வைப்பான். அவன் முதல்ல மக்களுடைய சொத்து, மக்கள் தான் ரொம்ப முக்கியம். வாரிசுரிமையில முதன்மையான இடம் மக்களுக்கு. அப்ப மக்கள்ல பத்தி பேசும்போது ஆம்பளை பிள்ளை இருக்கிறாங்க, பொம்பளை பிள்ளை இருக்கிறாங்க. அல்லாஹ் அதை எப்படி பேச ஆரம்பிப்பான்னா, லிஸ்ஸக்கரி, ஒரு ஆணுக்கு மிஸ்லு ஹஸ்ஸில் உன்சையைன், ஒரு பெண்ணினுடைய பாகத்தில் 2 ஒரு ஆணுக்கு தரப்படணும் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே ஒரு ஆணுக்கு, ஆணுடைய சொத்துங்கிறது ஒரு பெண்ணுக்கு ஒரு 10,000 ரூபாய்னா ஒரு ஆணுக்கு 20,000 ரூபாய், 10 லட்சம் ரூபாய்னா 20 லட்சம் ரூபாய் ஆணுக்கு, 1 கோடி ரூபாய்னா ஆணுக்கு 2 கோடி. இது தெளிவான. ஆனா இந்த ஆயத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்னா, ஆணுடைய சொத்தை அல்லாஹ் அளவுகோலாக சொல்லும் போது பெண்ணினுடைய சொத்தை சொல்லிட்டு தான் அல்லாஹ் சொல்றான். என்ன அர்த்தம்னா, முதல்ல பெண்ணினுடைய சொத்தை அல்லாஹ் உறுதியாக்கியாரான். ஒரு ஆணுக்கு எவ்வளவு சொத்து தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு நீ கொடுக்கிற சொத்தினுடைய 2 பகுதி அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல பெண்ணுக்கு கொடுக்கிற சொத்தை அல்லாஹ் உறுதியாக்கிட்டான், அதை முதல்ல எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். அப்போ ஒரு பெண்ணுக்கு சொத்துன்னு வரும்போதே முதல்ல பெண்ணை தான் அல்லாஹ் முற்படுத்துறான். பெண்ணினுடைய வாரிசு சொத்தை தான் முற்படுத்துறான் அல்லாஹ். அதற்கு பின்னால தான் அல்லாஹு தஆலா ஆன சொல்றான். சரி, இப்படி குர்ஆன் முழுக்க நாம் தேடி பார்த்தாலும் ஆணும் பாக்கியம்தான், ஆண் குழந்தைகளும் பாக்கியம்தான், பெண் குழந்தைகளும் பாக்கியம்தான். ஆனாலும் கூட பெண் குழந்தைகளுடைய விஷயத்துல கொஞ்சம் அதிகப்படியான கவனம் எடுக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலேயும் சரி, ஹதீஸிலேயும் சரி. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆண் குழந்தைகளை கொடுத்தான், ஆனா வளர்க்கிற நசீப் இல்ல. பெண் குழந்தைகள் அல்லாஹ் 4 பெண் குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தான். ஆனா அபுல் பனாத், ஆனா அபுல் பனாத், ஆனா அபுல் பனாத் சொல்லுவாங்க. நான் பெண் குழந்தைகளுக்கான தங்கை இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். எனவே அப்படி இந்த உம்மத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு தரப்பட்ட பெண் குழந்தைகள் பெரும் பாக்கியமானவர்கள். எனவே ஒரு குடும்பத்தில், ஒரு சமூகத்தில், ஒரு மஹல்லாவில் அந்த பெண் குழந்தைகள் பாக்கியம் என்பதை விளங்கிக் கொண்ட நாம் அந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய முறையான கல்வியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல 2 விஷயம் பிரதானமாக ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு சமூகமாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்ன ஹதீஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு ஒரு பெண் குழந்தை அல்லது 2 பெண் குழந்தை
அல்லது 3 பெண் குழந்தை கிடைத்ததோ, கிடைத்த குழந்தைக்கு அவர் கண்டிப்பாக 2 விஷயங்களை கொடுக்கணும். நாங்க முதலாவது நல்ல கல்வியை கொடுக்கணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கல்வி கொடுக்கணும். இரண்டாவது அது ஒழுக்கம் சார்ந்து இருக்கணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அத்தபஹுன்ன ஃபஅஹ்ஸன தஅதீபஹுன்ன, எந்த பெண் குழந்தைக்கு ஒழுக்கத்தையும் அது சார்ந்த கல்வியுடன் சார்ந்த ஒழுக்கத்தையும் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுடைய சொர்க்கத்திற்கு நாம் ஒருப்பும் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, அல்லாஹ்வினால் நமக்கு வழங்கப்பட்ட பெண் குழந்தைகள், அந்த குழந்தைகளுக்கான இல்முடைய கல்வியினுடைய விஷயத்தில் நாம் பெரிய அளவில் கவனம் செலுத்த வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் பெண் குழந்தைகளை கல்வி கற்றுக்கொள்வதிலேயும் பெண் குழந்தைகளுக்கான அதபு சார்ந்த மார்க்கம் சார்ந்த கல்வியை கொடுக்கிறதிலேயும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆணுக்கு நிகராக ஊக்கப்படுத்தியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹான ஒரு பெண்மணி, அந்த அம்மா எழுத்து கற்றுக் கொடுத்தார்கள், படிக்க கற்றுக் கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய குடும்பத்து பெண்களான ஹஃப்ஸா ரலியல்லாஹு போன்ற பெண்களை அந்த அம்மாவிடம் போய் எழுதுவதற்காக கற்றுக்கொள்ள சொன்னார். அதே மாதிரி ஹஜ்ரத் ருஃபைதா ரலியல்லாஹு அன்ஹா மருத்துவத்தை ரசூலுடைய குடும்பங்களும் சஹாபி பெண்களும் ருஃபைதா ரலியல்லாஹு அன்ஹாட்ட கற்றுக்கிட்டார். இப்படி பெண்கள்ல எத்தனையோ ஆலிமாக்கள் இருந்தாங்க, ஹாஃபிஸாக்கள் இருந்தாங்க. பெண்கள்ல சமுதாயத்திற்கு தேவையான எத்தனையோ விஷயங்கள்ல அவங்களை ஊக்கப்படுத்தி ஆர்வப்படுத்தி பெண் கல்வியை மார்க்கத்துல வலியுறுத்தின நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சமுதாயம் கடந்து வந்த பாதைகள்ல பெண்கள் இந்த தீனுக்கு செய்த மிகப்பெரிய அளவுல உழைப்புகள், பெண்கள் இந்த தீனுக்கு செய்த தியாகங்கள், இதெல்லாம் வரலாற்றுல ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு புகாரி ஷரீஃப்னு நம்ம படிக்கிறோமே, இந்த புகாரி ஷரீஃப்ங்கிற கிதாபை முதல்ல கரீமா பின்த் அப்துல்லா என்ற ஒரு பெண்ணுடைய கையெழுத்தாகத்தான் இன்னைக்கு உலகம் முழுக்க வந்துச்சுன்னு எழுதுறாங்க வரலாற்று. அப்போ புகாரிங்கிற கிதாபை இந்த உம்மத்துக்கு தந்தவங்க, புகாரிங்கிற கிதாபை இந்த உலகம் முழுக்க போவதற்கு காரணமாக இருந்தவங்க. அதே மாதிரி கடந்த காலங்களில் ஆஃபிதுகளாக, ஆஃபிதாக்களாக, அலிமாக்களாக, பெரிய ஃபகீஹாக்களாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய இல்மு 2210 ஹதீஸ்களை இந்த உம்மத்திற்கு தந்த ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு. சஹாபாக்கள் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவியான ஆயிஷா அம்மா ரலியல்லாஹுடைய வீட்டில இருந்து திரைக்கு பின்னால இருந்து பாடம் படித்தவர்கள் தான் எத்தனை சஹாபாக்கள். ஹஜ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா ஃபிக்ஹ் துறையில பெரிய அளவுல தேர்ச்சி பெற்று வழங்கினாங்க. ஹதீஸ்ல, தஃசீர்ல, ஃபிக்ஹ்ல, மார்க்க இல்முல பல்வேறு மிகப்பெரிய அளவுல தேர்ச்சி பெற்று வழங்கின ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லுவார்கள், நான் பாடம் படித்த என்னுடைய உஸ்தாது நஃபீஸத்துல் மிஸ்ரியா என்ற ஒரு பெரிய ஒரு பெண்ணிடத்துல நான் ஹதீஸ் படிச்சேன், தஃசீர் படிச்சேங்கிறாங்க. சட்ட பிரச்சனைகள் வருகிற பொழுதெல்லாம் அவர்கள்ட்ட நான் கேட்பேங்கிறாங்க. இப்படி இந்த சமுதாயத்துல கடந்த காலங்கள்ல நம்முடைய மார்க்கத்தினுடைய பெண்கள் மார்க்க விஷயங்கள்ல பெரிய அளவுல துடிப்புள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கிறோம் பெருமக்களே. பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை, பெண்களிடத்தில் ஒழுக்கமின்மை, இப்படி பல்வேறு ஒரு கலாச்சார சீரழிவு உள்ள ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக மிக அவசியமாக ஒரு பெண் குழந்தைக்கு எது தரப்படுதோ இல்லையோ, அதற்கு சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நாங்கள் சூரத்து நிசாவையும் சூரத்து நூர் என்ற சூறாவையும் அதனுடைய தர்ஜுமாக்களையும் நாங்கள் கல்வியாக கொடுப்போம் என்று சொன்னார். குர்ஆனுடைய இல்மும் அதபும் ஒழுக்கமும் ஹதீஸும் தீன் சார்ந்த இல்மும் கண்டிப்பாக பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, காலத்தினுடைய அருமையையும் அவசியத்தையும் கருத்திலே கொண்டு நம்முடைய பிள்ளைகளை டாக்டராக படிக்க வைக்கலாம், துறை சார்ந்த பல்வேறு சமுதாயத்திற்கு தேவையான படிப்புகளை படிக்க வைக்கலாம். சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு பெண்ணுக்கான அவசியமும் அல்ல, அது தேவையும் அல்ல. இஸ்லாம் அது எந்த இடத்திலேயும் ஒரு பெண் சம்பாதிக்கிறத அது வரவேற்கவும் இல்லை. அப்படி ஒரு நிர்பந்தம் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்காகவோ விசாலமாக வாழ்க்கைக்காக வாழ்வதற்காக என்று இல்லாமல் ரொம்ப நெருக்கடி இருக்கிறது. அந்த பெண் சம்பாதிச்சாதான் வாழ்க்கையே நடக்கும், இல்லைன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது ஒரு பெண்ணை சம்பாதிக்கிறது அவன் இதாவுடையே இருந்தாலும் மார்க்கம் போக சொல்லு. மார்க்கம் ஒன்றும் ஒரு கட்டாயமான நெருக்கடியான மார்க்கம் அல்ல. அப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் எல்லாம் இல்லாமல் வசதியான வாழ்க்கைக்காக வாழ்வதற்காக ஒரு பெண்ணை சம்பாதிக்க வைப்பதுங்கிறது சரீரத்துல எந்த இடத்திலையும் அது அனுமதி கொடுக்கல. ஏதாவது ஒரு ஹதீஸ ஒரு ஆதாரத்தை நீங்க அதுக்காக நீங்க எந்த வகையில நீங்க காட்டிட முடியாது. எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களை, மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்கலாம், இல்மு மார்க்கம் கற்றுக்கொள்ள சொல்கிறது. அதே மாதிரி ஆசிரியர் துறை சார்ந்த கல்வியை கற்றுக்கொள்ள சொல்கிறது.
இது போன்ற கல்வியை ஒரு சேவை மனப்பான்மையோடு பெண்கள் கற்கலாம். அது சார்ந்த சேவை மனப்பான்மையுடன் உண்டான பணிகள் அவர்கள் ஈடுபடலாம். அதை தாண்டி வெறுமனே சம்பாத்தியம் என்ற நோக்கோடு அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதை மார்க்கம் அனுமதிக்கிறார். எனவே அதை வரவேற்கவும் இல்லை. எனவே அப்படிப்பட்ட பெண்களுடைய விஷயங்கள் அத்தியாவசியமான நாளை மறுமையில் ஒரு பெற்றோராக நம்மிடத்தில் கேட்கப்படுகிற கேள்விகள் மிக முக்கியமானது. நாம் அந்த குழந்தைகளுக்கு மார்க்கம் சார்ந்த இல்மை கொடுத்தோமா, ஒழுக்கம் சார்ந்த இல்மை கொடுத்தோமா என்பது கண்டிப்பாக நாம் விசாரிக்கப்படுவோம். எனவே அல்லாஹ் பெரும் பாக்கியத்தை, பெரும் நசீபை, பெரும் அருளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த அருளையும் அமானியத்தையும் அல்லாஹ்விடத்தில் நாம் ஒப்படைக்கிற பொழுது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய கேள்வி கணக்கிற்கு நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும். எனவே அல்லாஹ்வினால் தரப்பட்ட அந்த பெண்மக்களை மார்க்கம் சார்ந்த கல்வியாளர்களாக உருவாக்குவது நாம் ஒவ்வொருவர்களுடைய பங்களிப்பும் கடமையும் உண்டு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் சமூகத்தினுடைய பெண்களை மார்க்கம் சார்ந்து மார்க்கம் படித்த மிகச்சிறந்த ஆலிமாக்களாக, ஹாஃபிலாக்களாக, சாலிஹாக்களாக, அல்லாஹ் விரும்புகிற மிகச்சிறந்த தாயியாக்களாக அல்லாஹ் நம்முடைய பெண்மக்களை அல்லாஹ் உருவாக்கி தருவானாக.